ஹலோ விவர்ஸ், இப்போ வந்து கேப்சிகமும் எக்கும் வச்சு கிரேவி பண்ணுறது சிம்பிளாக எப்படி கிரேவி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: கேப்சிகம் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும், தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், பச்சை மிளகா ஒன்று கீறி வச்சுக்கிட்டேன், அப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்கிட்டேன், நல்லா தட்டி நல்லா வச்சுக்கிட்டேன். எக்கு வந்து ஒரு எக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், வேக வச்சு அறுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு வானொலி வச்சு வானொலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விடணும். அது ரெண்டு சோம்பு போடணும். அது பொரிஞ்ச உடனே ஆனியன் போடணும். அது கொஞ்சம் வதங்கின உடனே கருவேப்பிலை போடணும், தக்காளி போடணும். தக்காளி வணங்குறதுக்காக தக்காளி வெங்காயம் கொஞ்சம் உப்பு போடணும். இப்போது இஞ்சி நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு போடணும், அப்புறம் பச்சை மிளகா போட்டுடணும், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கேப்சிகம் போடணும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் பவுட்ரு அதில் போடணும். கொஞ்சம் கல்லுப்பு, அதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கல்லுப்பு போடணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும். இப்போ பாருங்கள், நல்லா கேப்சிகம் வெந்துருச்சு, கிரேவியாக இருக்குது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து வேக வச்ச எக்கு வந்து இதை வந்து இங்கே இப்படி போட்டு வச்சுட்டு அப்படியே லைட்டாக பரட்டி விட்றோம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பூரி சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டாலும், ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா 2-3 எக்கு கூட போட்டுக்கலாம். செஞ்சு கட்டுறதுக்காக நான் ஒரு எக்கு போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.